80 இடியப்பம் வந்து போட்டிருக்கிறேன். ஆனால் 90 வந்திருக்கு எனக்கு இந்த அளவுக்கு. விதைச்சி 3 நாளையிலே கொத்தமல்லி வளர்ந்துட்டுதுன்னு. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று இடியப்பம் சிக்கல் இல்லாமல் இலகுவாக எப்படி பொழிகிறது என்பதையும் அதோட மார்ச் ஸ்பெஷல் மோட்டிவேஷனல் ஒரு குட்டி கதையையும் அத்துடன் 3 நாளில் எப்படி கொத்தமல்லியை முளைக்க வைக்கிறது என்பதையும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள் போகலாம். கடையில் வெண்ண கொத்தமல்லி அதை அப்படி ஒரு ரோலரால் வச்சு நீங்கள் ஒன்றும் பாதியமாக உடைச்செடுத்து அது ஒரு நாள் ஃபுல்லாக அல்லது ஓவர் நைட் ஊற போடலாம். போட்டு அடுத்த நாள் இதை கொஞ்சம் பசலை மண், அதாவது இங்கே கடையில் விற்கிது அந்த மண்ணை வேண்டி அதுக்கு மேலே போட்டு ஒரு மெல்லிய லேயராக தூவி விடுங்க. அப்படி இல்லாட்டி அந்த பேப்பர் டவலை போட்டு அதுக்கு மேலாலேயே நீங்கள் தண்ணியை விடலாம். பட்டுங்க இது தேசி கம்பளி தண்ணி ஊற்றுறது. மூன்றாம் நாள் இருக்குது நீங்கள் போட்டது முளைச்சிருக்குதுங்க. மூன்றாம் நாள்லேயே கொத்தமல்லி முளைச்சிட்டுது. வாங்க இனி இடியப்பம் புளிகிறது பார்க்கலாம். இது வந்து கடையில் விற்கிற சிவப்பரிசி தான் எடுத்திருக்கிறேன். அது ரோஸ்டட் மாண்டு போட்டிருக்கு. இருந்தாலும் நாங்கள் இதை ஒரு 3 நிமிஷம் இதை வந்து வறுப்போம். நான் வந்து மெல்லிய நெருப்பில் இளம் தீயில் வச்சு ஒரு 3 நிமிஷம் இந்த கடையில் வேண சிவப்பு பச்சரிசி மாவை வறுத்து எடுக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஸ்ரீலங்கன், இந்தியன், கேரளாவில் இருந்தெல்லாம் நிறைய வருது. எது வேணுமென்றாலும் எடுத்து வறுத்து நான் அரிக்காமலே இந்த வாளிக்குள்ளே சூடு ஆற விட்டு போட்டு வச்சுருக்கிறேன். நல்லா சூடாறினதுக்கு தான் போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு முறையும் இடியப்பம் அவிக்க முதல் அரிக்கிறதானே, அதால் அரிக்காமலே நான் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இங்கால கோதுமை மாவை அவிச்சு வச்சுருக்கிறேன். இது இந்த மாவு எப்படி அவிக்கிறதுன்றதை நான் இதில் சேர்த்து விட்றேன், இந்த வீடியோவில் கொடுத்து விட்றேன். இந்த டின் தான் ஸ்ரீலங்கனாக்கள் பாவிக்கிற பேணிச்சுண்டு. இந்த அளவு காட்டாட்டி அதுக்கு திருப்தியே வராது. நான் களவு சொன்னாலும் இந்த பேணிச்சுண்டால் எத்தனை சுண்டு எத்தனை சிரமம் எடுக்கிறேன்னு கேட்பாங்க. அதாலே நான் இதை எடுத்திருக்கிறேன். இதில் பாருங்கள் 4 சுண்டு அவிச்ச கோதுமமாக எடுக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 80 இடியப்பத்துற அளவு. ஆனால் அங்கே மட்டுக்கு 80 இடியப்பத்துக்குன்னு எடுக்கக்கூடாது. எக்ஸ்ட்ராவாக ஒரு 10-15 கண்டு எடுக்க வேணும். இந்த வெள்ளை அரிசிமா 4க்கு சிவப்பரிசிமா 2 சுண்டு எடுத்திருக்கிறேன். இனி 2ஐயும் ஒன்றா சேர்த்து நாங்கள் அரிப்போம். இதால் தான் நான் முன்னுக்கே அரித்து போடலை. இது வந்து இந்த கப், இதை நீங்கள் புட்டோடு சேர்த்து போடலாம், அவிக்கலாம். அப்படி இல்லாட்டி குழந்தை பிள்ளைக்கு வைக்கிற அந்த கருத்தை போட்டு சிரட்டையில் காய்ச்சுவாங்க, அந்த பொட்டு காய்ச்சறதுக்கு எடுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே ஒரு மேசக்கரண்டி உப்பு, ஒரு மேசக்கரண்டி தேங்காய் எண்ணெய் எடுத்து நல்லா கலகலண்டு கொதிக்கிற தண்ணியை இதுக்குள்ளே விடுறேன். விட்டு ஒரு 2.5 நிமிஷம் நீங்கள் 1, 2, 3, 4, 5, 25 தரம் எண்ணி நீங்கள் அதை கலக்கலாம். இப்போ அந்த தண்ணியை எனக்கு தெரியும், அதால் ஒரு கப் அப்படியே ஃபுல்லாக விடணும். அதுக்கப்புறம் அடுத்த கப்பை எடுத்து தான் நான் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுறது. நீங்கள் எடுக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். எனக்கு ஒரு கப் தண்ணி ஃபுல்லாக ரொமாக்க பிடிக்கும். அதுக்கப்புறம் எடுக்கிற தண்ணியை நீங்கள் பார்த்து விடலாம். இப்போ நல்லா அப்படி பிசைஞ்சு விட்டு கையில் ஒட்டாத பதம் வரணும். இப்படி பிசைஞ்சிட்டு இதை உருட்டி எடுக்கணும். மேலால் ஒரு ஈரச்சியிலேயே போட்டு விடுங்க. அப்படி இல்லாட்டி காஞ்சிடும். இல்லாட்டி கொஞ்சம் மண்ணியே மாக்கு மேலால் பூசி விடுங்க. ட்ரை ஆனால் இடியப்பம் புளியக்குள்ளே அந்த அவிச்சத்துக்கு பிறகு இடியப்பம் உதிர தொடங்கிடும். இதில் தான் நான் இப்போ இடியப்பம் புளிய போகிறேன். என்னோடய ஃபேஷன் வந்து
கேக் பிஸ்னஸாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டுக்கு நான் கேக் தான் ஆர்டருக்கு செய்து கொடுத்தேனா. பிறகு அண்ணன்கிட்ட நிறைய பேர் இடியப்பம் கேட்டாங்க. பிறகு நான் சந்தித்த நிறைய பெண்கள் இங்கே கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மன் எல்லாம் இடியப்பம் அவிச்சு விற்றே சொந்தமாக வீடுகள் வேண்டியிருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது ஒரு சைட் பிஸ்னஸாக செய்கிறாங்க. இங்கே மட்டுமில்லை, ஊர்லேயும் தான். தையல் மிஷினுக்கு அடுத்ததாக பொம்பளையில் காப்பாற்றுறது இந்த இடியப்ப தொழில் தான். அதால் நீங்கள் கூச்சப்படாமல் செய்யலாம். இது வீட்டில் இருந்தபடிக்கே நீங்கள் ஆர்டருக்கு செய்து கொடுக்கலாம். நல்ல வருமானம் வரும். சிலருக்கு புளிகிறது கஷ்டம்னு சொன்னால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு புளிகிறதெல்லாம் கஷ்டமாக இருக்காது. அநேகமாக இந்த இடியப்பம் பிக்கிறாக்கள் அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க. தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றுற அந்த பதம், குழைக்கிற பதத்தை சொல்ல மாட்டாங்க. நான் மரத்தட்டு தான் பாவிப்பேன். சிலருக்கு நிறைய பேருக்கு இடியப்பம் எந்த பக்கம் புளிகிறான்னு தெரியாது. பிரட்டி வச்சு புளிவாங்க. அது கூடாத முறை. நாங்கள் எப்பவும் ஒரு சாப்பாட்டு பிளேட்டை பிரட்டி வச்சு சோறை போட்டு சாப்பிட மாட்டோம் தானே. அதே மாதிரி நேராக தான் இந்த உள்பக்கமாக தான் இடியப்பம் எப்பவும் புளிய வேணும். இப்போ நீங்கள் ஹோம் சயின்ஸ் எக்ஸாமுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் பிரட்டி வச்சு இடியப்பம் புளிஞ்சிங்கன்னா உங்களுக்கு அங்கே மார்க்ஸ் கிடைக்காது பிகினர்ஸுக்கு. அதனால் நீங்கள் ஆரம்பத்திலே செய்கிறது. சில சொல்லுவாங்க இந்த பக்கம் புளிஞ்சாலும் ஓகேண்டு. ஆனால் அது சரியான முறை நீங்கள் இடியப்பத்தை உள்பக்கமாக தான் புளியணும். அப்போ உங்களுக்கு இடியப்பத்தோட ஷேப்பும் ரவுண்ட் ஷேப் சரியாக வடிவாக வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா, அவள் தான் இடியப்பம் அவிச்சு தன் கல்யாணத்துக்கு சீதனம் கொடுத்து தன் கல்யாண செலவை நடத்தி வீடும் கட்டி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேலி போட்டிருக்கிறோம், பிரியாணிலன்னு சொல்லுவோம். அப்போ அந்த அவிக்கக்குள்ளே அந்த இடியப்பம் பூரா நல்ல வாசமாக இருக்கும். நான் பொதுவாக ரம்பையில் தான் போடுவேன். ஆனால் ஒரு சிலர் சொன்னாங்க தங்களுக்கு ரம்பையில் வாசம் பிடிக்காதுன்ட்டு, அதெல்லாம் பேலி போட்டிருக்கிறேன். இந்த வாசனை எல்லாருக்குமே பிடிக்கும். அதோட இடியப்ப தட்டில் கீழுக்கு ஒரு வெறும் தட்டை வச்சுருக்கிறேன். அப்போ இடியப்பத்தில் தண்ணி அடிக்காது, அது அவிஞ்சி வரக்குள்ளே. இல்லாட்டி இடியப்பமெல்லாம் தண்ணி அடித்து நீர் கொடுத்து போய் அந்த அடியில் வைக்கிற இடியப்பமெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் களி மாதிரி வந்துடும். இடியப்பத்தில் ஷேப்பு மாறிடும். அதால் இந்த முறையை பின்பற்றுங்க. இல்லாட்டி நீங்கள் ஒரு சீலையை போட்டு வைக்கலாம். சீலையை போட்டு வச்சாலும் ஒரு சில சமயம் உங்களுக்கு தண்ணி அடிக்கத்தான் பார்க்கும். இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா பம் பண்ணிச்சுன்னு சொன்னால் கையில் ஒட்டாமல் பம் பண்ணும். அப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கலாம். இறக்குன கையோடு நீங்கள் இடியப்பத்தை எடுக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அது தட்டில் அப்படியே வச்சு ஆற விட்டு அதுக்கு பிறகு நீங்கள் திருப்பி கொட்டினீங்கன்னா ஈஸியாக கலண்டு வரும். இப்போ பாருங்கள், பஞ்சு மாதிரி பூ போல் நூல் மாதிரி இடியப்பம் சீலை துணி போல் இருக்குது. பார்த்தீங்களா, அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு காணொளியோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றியுடன் தீபா.